வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2025 பிப்ரவரி 15 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு. காற்றை பொறுத்தவரைக்கும் முக்கடலில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை, எந்த நிகழ்வும் இல்லை. தற்பொழுது நிகழ்வு எல்லாமே தென்னரை கோளத்திலும் சுமத்ரா தீவிரிகை ஒரு காற்று சுழற்சியும் நீடிக்கிறது. தென் சீன கடலிலிருந்து இந்த மாத இறுதி நாட்களில் வருவதற்கு ஒரு காற்று சுழற்சி வந்து கொண்டிருக்கிறது. ஆக தென் சீன கடல் மற்றும் தாய்லாந்து வளைகுடா நோக்கி ஒரு காற்று சுழற்சியும், அந்தமான் அதாவது சுமத்ரா தீவிரிகை ஒரு காற்று சுழற்சியும் நீடிக்கிறது. இவை வரக்கூடிய 24ஆம் தேதிக்கு மேல் இலங்கைக்கு கிழக்கு புறம் வந்து குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவின் காற்றை சற்று வேகம் அதிகரிக்க செய்யும். அது வரைக்கும் 24ஆம் தேதி வரை எந்த காற்று அச்சுறுத்தலும் இல்லை. தொடர்ந்து நீங்கள் கடல் தொழில் செய்யலாம், மீன்பிடிக்கலாம். அதேபோல் சரக்கு போக்குவரத்து, தோணி போக்குவரத்து, வெசல் போக்குவரத்தை நீங்கள் நடத்தலாம். 25ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை 25, 26, 27, 28 ஆகிய 4 நாட்கள் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலே காற்றின் வேகத்தை அதிகப்படுத்தும் விதமாக காற்று சுழற்சி இலங்கைக்கு கிழக்கே நெருங்கி வரும். ஆனால் நெருங்கி வந்து குமரிக்கடலுக்கு வந்து விடாது. இலங்கைக்கு கிழக்கே நெருங்கி வந்து மீண்டும் அடுத்த சுழற்சியோடு இணைவதற்கு விலகி சென்றுவிடும். மீண்டும் ஒன்றிணைந்து மார்ச் முதல் வாரத்தில் 4-5 தேதிகளில் 1ஆம் தேதியிலிருந்தே காற்று கொடுக்க தொடங்கினோம். ஆனால் மழையோடு சேர்ந்த காற்றுன்னா இலங்கைக்கு தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளுக்கெல்லாம் 4ஆம் தேதியிலிருந்து மழை கொடுக்கும் சாதக அமைப்பாக காற்றின் அதாவது குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் மீண்டும் காற்று அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாக மார்ச் முதல் வாரத்தில் ஏற்படுத்தும். ஆக 25ஆம் தேதி வரை எந்தவித காற்று அச்சுறுத்தலும் இல்லை. வரக்கூடிய 10 நாட்களுக்கு நீங்கள் அச்சமின்றி மீன்பிடிக்கலாம், அச்சமின்றி கடல் தொழில் செய்யலாம். 25ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதியில் குறிப்பாக குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் 25, 26, 27, 28 ஆகிய நாட்கள் அச்சுறுத்தும் காற்று இருக்கும். அதற்கு பிறகு விலகி சென்று 2-3 நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய காற்று குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் வரும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் கரையோரத்திற்கும் தீவிரமாக பிப்ரவரி மாத இறுதி நாட்களில் ஓரிரு நாள், அதேபோல் மார்ச் முதல் வாரத்தில் ஒரு சில நாள் அந்த காற்று அச்சுறுத்தலை டெல்டா கரையோரம் மற்றும் வடகடலோரத்தில் கூட கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் அச்சுறுத்தலை கொடுக்கும். ஆக 25ஆம் தேதி வரை தான், 25ஆம் தேதி வரை உங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லை. நிம்மதியாக மீன்பிடிக்கலாம், கடல் தொழில் செய்யலாம். 25க்கு மேல் எப்படி என்பதை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பார்க்க வேண்டும். மார்ச் முதல் வாரத்தில் கண்டிப்பாக வலுவாக இருக்கும் காற்று. அதை அறிந்து திட்டமிட்ட கடல் தொழிலுக்கு நீங்கள் இறங்க வேண்டும். அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் காற்று சுழற்சி, அதாவது உயரழுத்தம் மற்றும் கிழக்கு காற்று, இரு காற்று இணைவு என்பது இலங்கையோட தெற்கு பகுதியில் அவ்வப்பொழுது லேசாக இருந்து கொண்டு தான் இருக்கும். இதில் 17-18 தேதிகளிலிருந்து இலங்கையோட தெற்கு பகுதிகளுக்கு மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை, தூறல் வானிலை இலங்கையோட தெற்கு பகுதிக்கு மட்டும் கொடுக்கும். அதாவது இலங்கையோட தெற்கு பகுதினா கண்டிக்கு தெற்கே, அம்பாறை கோட்டைக்கு தெற்கே, கோட்டை கண்டி அம்பாறைக்கு தெற்கே, குறிப்பாக அம்பந்தோட்டை காலி இந்த பகுதிகளில் மட்டும் அவ்வப்பொழுது தூறலை கொடுக்கும் கிழக்கு திசை காற்று இருக்கும். தொடர்ந்து இந்த காற்று மிரட்டி கொண்டே இருக்கும். 17, 18, 19 கூடுதல் மிரட்டலையும், பிறகு 23ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவை ஏற்படுத்தும் சாதக அமைப்பை அம்பாறை அம்மந்தோட்டா இடைப்பட்ட பகுதியில் முதல்ல மழைப்பொழிவை 24ஆம் தேதி தொடக்கம், 23ஆம் தேதியிலிருந்தே 25, 26, 27, 28 கனமழை வாய்ப்பு இருக்கிறது இலங்கைக்கு. கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு தான் எட்டி பிடிக்கிறது ஆராய்ச்சியில் இருக்கு. ஆனால் 26ஆம் தேதியிலிருந்து இலங்கைக்கு கனமழை வாய்ப்பு இருக்கு. 25லிருந்து 23 மழை பொழிவு தொடக்கம். 24 இலங்கையில் ஆங்காங்கே மழை இருக்கும். 25 லேசான மிதமான மழைப்பொழிவாக மாறும். 26ஆம் தேதி இலங்கையில் பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும். 26, 27 அதிலிருந்து மழைப்பொழிவு பிப்ரவரி மாதத்தில் இறுதி நாட்கள்லையும் மார்ச் முதல் வாரத்திலையும் மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய சாதகம் இருக்குது. ஆக நாம் இவ்வளவு நாள சொல்லிகிட்டே இருந்தோம்,
நிகழ்வு சாதகம் இருக்குது. கோடை மழை வலுவாக இருக்கிறது. இலங்கைக்கு கோடை மழை கை கொடுக்கும். வலுவான நிகழ்வு வளிமண்டலம் சாதகம் அடைந்ததும் வரும். அதற்கு முதல் தொடக்கமாக காற்று சுழற்சி பிப்ரவரி இறுதியில் வரும். 22ஆம் தேதிக்கு மேல் வரும்னு சொல்லிட்டு இருக்கோம். 12, 13, 14 தான் தாமதமாக 17ஆம் தேதி ஒரு மேகமூட்டத்தை வானிலையும் குழப்ப வானிலையும் கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்தது 23, 24 இருந்து 23ஆம் தேதியிலிருந்து 24, 25, 26, 27 நிறைய மழைப்பொழிவை இலங்கைக்கு கனமழை பொழிவை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு காற்று சுழற்சி ஏற்படுத்த இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து 28 தேதி வரைக்குமே இந்த காற்று சுழற்சி இருந்து இலங்கையில் பரவலான மழைப்பொழிவை ஆங்காங்கே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது. ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யாழ்ப்பாணத்தை விட காங்கேசன்துறை கொஞ்சம் கூடுதலாகவும், காங்கேசன்துறையை விட முல்லைத்தீவு சற்று கூடுதலாகவும், முல்லைத்தீவை விட திருகோணமலை சற்று கூடுதலாகவும், அதை விட அம்பாறை கூடுதலாகவும் இருக்கும். இப்படி தெற்கே தென்கிழக்கே போக போக தான் மழைக்கு வாய்ப்பு கூடுதல். ஆனால் வரக்கூடிய 23 தொடக்கம் இலங்கைக்கு மழை, 25, 26 நல்ல மழை, 27, 28 வரைக்கும். அடுத்தபடியாக அந்த காற்று சுழற்சி விலகி போயிட்டு மீண்டும் தீவிரமடைந்து இலங்கைக்கு நெருக்கமாக வந்து மீண்டும் மார்ச் முதல் வாரத்தில் மழை பொழிவுக்கு தொடக்கம். அது மிக கனமழை பொழிவாக தெரிகிறது. மார்ச் முதல் வாரத்தில் வரக்கூடிய மழை காற்று சுழற்சிகள் ஏற்கனவே வரக்கூடியதே 2 காற்று சுழற்சி இணைஞ்சது. அடுத்தது 3ஆவதாக ஒரு காற்று சுழற்சி இணைந்து மார்ச் முதல் வாரத்தில் தீவிர நிகழ்வாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை கூட தீவிரமடையலாம். மார்ச் முதல் வாரத்தில் நல்ல ஒரு மழைப்பொழிவை இலங்கைக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக மார்ச் முதல் வாரத்தில் மட்டும் இல்லைங்க, தொடக்கம்தான் இது. மார்ச் 3ஆவது வாரம், மார்ச் இறுதி வாரம் இதெல்லாமே அதாவது சூரியனின் குத்துக்கதின் நிலநடுக்கோட்டை அடைந்து வடக்கு நோக்கி நகர தொடங்கும் பொழுது படிப்படியாக வெப்பம் உயரும், வளிமண்டலம் சாதகமாகும், கடலும் நீரோட்டமும் சாதகமாக இருக்குது, கடல் வெப்பமும் நீரோட்டமும் சாதகமாக இருக்குது. அது வளிமண்டலத்தை சாதகப்படுத்தியதும் கண்டிப்பாக நிகழ்வுகளுக்கு சாதகம் ஏற்படும் என்பதனால் வரக்கூடிய மார்ச் இறுதி வாரத்திலிருந்து கண்டிப்பாக நிகழ்வுகள் வலிமை பெறும். மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில நாள் வெயில் அதிகமாக இருந்தாலும் பெரும்பாலான நாட்கள் சராசரி வெயில் இருக்கும். சராசரிக்கு குறைவான வெயில் ஒரு சில நாள் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது சராசரி கோடை வெப்பம் இந்த ஆண்டு பதிவாகும். சராசரிக்கு விட கூடுதல் கோடை மழை இருக்கிறது. கண்டிப்பாக பொறுத்திருந்து பாருங்கள். அது இந்த மாத இறுதி நாட்களிலிருந்து பேசுபொருளாகக்கூடிய காற்று சுழற்சி, மார்ச் முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய வலுவான நிகழ்வு, இவை எல்லாமே அதாவது வலுவான நிகழ்வுனா நல்ல மழை தரக்கூடிய நிகழ்வாக, காற்று அச்சமில்லை, வல்ல மழை தரும் நிகழ்வாக வந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை மார்ச் முதல் வாரத்தில் கொடுக்கும். அது அப்படியே மார்ச் 20, 25, 21க்கு பிறகு படிப்படியாக நிகழ்வுகளுக்கு சாதகம் ஏற்பட ஏப்ரல் மேயில் நல்ல ஒரு நிகழ்வு மழைப்பொழிவை தரும் என்பதில் மாற்றமில்லை. பருவமழைகளும் மிகச்சிறப்பாக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.